இந்த இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து குடும்ப நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் தனித்தனியாக பிரிச்சுடுங்க, எல்லாமே என்னோடய ஃபேமிலி. அப்புறம் செல்லம்மாள் மூவி மேக்கர்ஸ், கார்த்திகேயன் சார், ஃபஸ்ட்டு மை ஹார்ட்ஃபெல் தேங்க்யூ சார். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்காது. ஸோ அது உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மேலே இருக்கும் திரை ஜாபங்கள், அவங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும், இனிமேலும் இருக்கும்னு நம்புகிறேன். இதை எப்படி ஆரம்பிக்கிறது? ஃபஸ்ட்லேருந்து சொல்ல, யமன் கட்டளை. ஒரு நாள் கம்பெனி அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டு கதை சொல்லணும்னு கூப்பிட்றாங்க, வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, போய் பார்த்தா அப்பா அண்ட் சன் அந்த பாண்டே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா எங்கள் அப்பா நானும் வீட்டில் அப்படி தான் இருப்போம். போனோடனே அவர் கதை, அதுக்கப்புறம் இவர் டைரக்டர் அங்கிள் சுப்பையா எங்களை கதை சொன்னார். எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பிடிச்சிச்சு. சரி ஓகே, கதை சொன்ன நல்லா இருந்துச்சு, சரி பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன். அங்கே தான் என்னோடய நண்பர் அர்ஜுனோட ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அடுத்த ஒரு பாசிட்டிவ் பர்சன் பார்த்தோன்னே சரி ஓகே படம் பண்ணலாம். ரைட்டு, எத்தனை நாள் ஷூட்டிங்னா 35 நாள். ஓகே, எங்கன்னா லோக்கலில் தான் ஷூட்டிங். போயிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஃபஸ்ட் டே போயாச்சு. அங்கே போனே யாரை ஃபஸ்ட்டு பூஜையில் சந்திக்கிறேன்னா நம்ம கேமராமேன் சார், கார்த்திக் ராஜா சார். அவரை பார்த்தோன்னே அவர் பேசுகிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பார்ப்போண்ணா, சரி நான் பார்த்துருக்கேன், அப்பா கூட எல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே ஓகே. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அலைகள் ஓய்வதில்லை படத்தில் கார்த்திக் சார் அப்போ ஒர்க் பண்ணி இந்த அப்பா பையன் காம்பினேஷன் கடைசியில் பார்த்து இப்போ மயில்சாமி பையன் உனக்கு நான் கேமரா பண்ண போகிறேன். சரி ஓகே சார், ஓகே ஓகே நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. அவர் என்ன நினச்சிட்டாரு, சரி ஓகே பசங்க நம்ம சொல்கிற பேச்செலாம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் டே பேசிட்டே இருந்தார். அவருக்கு கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எஜமான் படம் பண்ணேன், அந்த படத்தில் நடந்துச்சு. அப்புறம் கேப்டன் கூட படம் நினச்சி நிறைய ஷேர் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அது சொன்னார்ல சார், இப்போ யாரும் பேசும்போது சொன்னாங்க அந்த சிங்கிள் டேக் அப்படின்னு அவர் எப்பவுமே ஃபார்மேட் வச்சுப்பார் எப்பவுமே மைண்டில். இங்கே உடஞ்சி போச்சு. ஒரு நாள் ரெண்டாவது டேக், அப்புறம் 3ஆவது டேக்கு 4ஆவது டேக்கு மாறிட்டே இருக்கு. டக்குன்னு ஒரு நாள் டென்ஷன் ஆகி அவரே கார்த்திக் சார் மாதிரி, அன்பு அர்ஜுன் இப்போ பாரு டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். சரி இந்த மாதிரி டென்ஷன் ஆகுதுங்க, பயப்படாது, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னோடனே சரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறையா விஷயம் நிறையா சொல்லி கொடுத்து அழகாக வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி சூப்பராக எங்களை சூப்பராக. அதனால் யார் ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கற்றுப்போம். ஸோ அது மாதிரி நல்ல ஒரு டீச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம இந்த லெஜெண்ட்ஸ் படத்தில் நடித்தவங்க சுந்தரராஜன் சார் இருந்தார். அவர் பார்த்தோன்னே அதாவது தினைக்கு காமெடி தான் படத்தில். எங்கள் படத்தோடு இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பயங்கர காமெடி. சுந்தரராஜன் சார் கீழே நாங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சால் அதே ஒரு இன்டோர் ஷூட்டிங் அங்கேயே தங்கிடுவோம். கீழே சப்போஸ் நாங்கள் லேட்டானால் கூப்பிடுவார். ஏன்டா நானே கிளம்பி உட்காந்து உங்களுக்கு என்னடா லேட், ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மாதிரி சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு. கீழே உட்காந்துட்டு சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சந்திரிகா அவங்க சாங்கில் பண்ணும்போது சரியாக பார்க்கல எங்களை. அபிநயா மாஸ்டர் சொல்லிட்டே இருக்காங்க, பாருமா அப்படின்னே சார் ஏம்மா அந்த பையனை பிடிக்கிறேன்னா நீ என்ன பாரு அப்படின்னே. இல்லை சார் அந்த பொண்ணு இல்லை சார் நான் அவரே பார்க்குறேன்னா அது அடுத்த டேக் ஓகே பண்ணிச்சு அந்த பொண்ணு. அந்த மாதிரி அடுத்த டெல்லி கணேஷ் சார் ஒரு நாள் அவர் கூட நடிச்சத சத்தியமாக நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை. என்னாச்சு, ட்ரிங்க் சீன் ஆக்சுவலாக நடிக்கும் போது உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நானும் உங்கள் அப்பாவில் அப்படியே ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்தார் கும்பல்லேருந்து. டக்குன்னு சார் நம்ம பையன் சார், டேய் பப்ளிக்கில் அப்படி பேசாதரா அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பிச்சி விட்டார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட பழகும் போது இல்லைல்ல, ஒவ்வொரு மதன் பாபு சார்ட்டாக இருக்கும், வையாபுரி சாராக இருக்கட்டும், நிறைய பேர் ஆக்சுவலி எங்களுக்கு அங்கே ஒரு எமோஷ்னல் சீக்வன்ஸே கிடையாது. எங்களுக்கு ஒரு நாளும் என்ஜாய் பண்ணி பண்ணோம். டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு ஆடியோ லான்ச் வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. லைஃப்லேயும் சரி, சினிமாலையும் சரி, ப்ரொஃபஷனும் சரி, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டில், உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் அந்த விஷயத்தில் இந்த படம் நல்லபடியாக வெளிலேருந்து ஓடணுன்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுங்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஏன்னா நீங்கள் தான் எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி என்ன டைரக்டர் ராஜசேகர் சார், அவர் தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு.
எனக்கு ஸ்டோரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீ பண்ணு, நல்லா பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். நல்ல ஸ்கிரிப்டு இந்த கதை நல்லா இருக்கு. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற அந்த கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. இந்த படத்தில் வாழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமராமேன் சார் ஒரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு. அதில் எங்களை அழகாக காமிச்சிருக்காரு. அதுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தில் நிறைய லெஜெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அவங்க எல்லாருமே ரொம்ப கூலாக அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி எங்கூட ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க. எங்கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அர்ஜுன் அண்ணா எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ அண்ணா. அப்புறம் அன்பு மயில்சாமி இவ்வளோ ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைலான அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. தேங்க்யூ அன்பு. அப்புறம் படக்குழுவினர் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், மேடை அலங்கரித்து கொண்டிருக்கும் முன்னிருக்கும் உங்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், என் அன்பு தம்பி அன்பு அவர்களுக்கும், அண்ணன் மயில்சாமி அருளோட இந்த படத்தை மிகப்பெரிய அவரோட ஆசீர்வாதத்தோடு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். இன்றைக்கி லேட்டாக வந்தாலும் இன்றைக்கி 10 டே லேட்டஸ்ட்டாக மக்கள்கிட்ட போய் சேர்றது தான். சின்ன படம் பெரிய படமெல்லாம் யாரும் எதுவும் பார்க்காம நல்ல கண்டென்ட் படம் மக்கள் தூக்கி கொண்டாடுவாங்கங்கிறது மனப்பூர்வமாக நம்புகிறோம். இப்போ சமீபத்தில் ஓடிட்டுருக்கிற மரகத ராஜா படம் கொண்டு இந்த படம் அந்த வரிசையில் மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ணன் மயில்சாமி அருளோட, அண்ணாமலையோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் வெற்றி அடைய செய்வீர்கள். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அண்ணன் தான். கலைப்புலி அண்ணன்லேருந்து, சேகரன்லேருந்து, மாஸ்டர்லேருந்து, சவுந்தரண்ணன்லேருந்து, எங்கள் அண்ணன் பிஆர்ஓ விஜயமுரளி அண்ணன்லேருந்து மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இசையமைப்பாளர் ரொம்ப அழகாக நீட்டாக ரொம்ப நல்லா சாங் போட்டிருந்தீங்க. யதார்த்தமான வரிகள் எல்லாமே யதார்த்தமாக இருந்தது. நீங்கள் ஏன் இங்கே பேசலைன்னா உங்களுக்கு வாசிக்க மட்டும்தான் தெரியும். உங்கள் டியூனுக்கு அடுத்தவங்க தான் எழுதுவாங்க, அடுத்தவங்க தான் பேசுவாங்க, அடுத்தவங்க தான் பாடுவாங்க. அதனால் மூச்சை அடைச்சி நீங்கள் மற்றவங்க பேசிட்டு நம்மளை பற்றி அப்படின்னு விழா நாயகனாக ஓரமாக போய் உட்காந்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா டைரக்டரோட அப்பாவும் நீங்களே எந்த அளவுக்கு பழகியிருப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் முகத்தில், உங்கள் பாவனையிலே தெரிய முடிஞ்சது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. அப்பான்னு வரும்பொழுது அவர் இயக்குனர் அவங்க அப்பாவை இழந்து அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு இயக்குனராக உட்கார்ந்துருக்காரு. அதே போல் மயிலா மயிலா மயிலான்னு அன்பாக எல்லாரும் கூப்பிடக்கூடிய மயிலா இப்போ நம்ம கூட இல்லாட்ட கூட எப்பயுமே படங்களில் நம்ம கூட இருப்பார். அவருடைய அன்பு மகன் அன்பு. நானும் அன்பும் மயிலாவும் பயங்கர ஃபேமிலி ஃப்ரெண்டு. குழந்தையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு, குழந்தையிலேருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எல்லாம் அப்போ இருந்து என் பையன் அவர் எல்லாம் அப்படி ஒரு நெருக்கமான பழக்கம். ஒவ்வொரு படம் வரும்போது இந்த படத்தில் தம்பி வந்துடுவான், அந்த படத்தில் தம்பி வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் தம்பி கண்டிப்பாக வருவாங்கிறது படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சது. பாட்டாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், பேசுகிறது எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்பா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரோ அதே போல் சின்ன அப்பாவா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அன்பை பார்த்து. உண்மையிலே உன்னுடைய திறமைகள் நல்லாவே நாள் ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் நல்லாவே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். டைரக்டர் ராஜசேகர் ரொம்ப சிறப்பாக, அதாவது ஒரு புது டைரக்டர் மாதிரி இல்லை. ஒருவேளை அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரா அதெல்லாம் தெரியல எனக்கு. எங்கேருந்து வந்ததுன்னா அவ்வளவு ஃபாஸ்ட் ஒர்க்கர். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட டப்பு டப்பு டப்புன்னு முடிச்சு 2 hour 3 hour. இன்னைக்கு ஒரு நாள் டேட் வாங்கினா திடீர்னு பார்த்தா ஒரு 11 மணிக்கெல்லாம் சார் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்றவர். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் எத்தனை கலைஞர்கள் இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிற திரையில பார்க்கும்போதே தெரிஞ்சது. இவங்க எல்லாருமே அத்தனை பேர் கூடயும் பல படங்கள் நடிச்சிருந்தா கூட இந்த படத்துல இணைந்து பணியாற்றுறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அவங்க இல்லாட்ட கூட அவங்களுடைய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க எல்லாம் கலைக்காகவே பிறந்தவங்க, கலைக்காகவே வாழ்ந்தவங்க, கலை சேவை புரிஞ்சவங்க. அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துல இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் என்னுடைய நண்பர், காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனுடைய எம்எல் ராஜேஷ் அவர் நான் விருது கொடுக்கும்போது நான் நினைச்சேன்
அவரை கூப்பிட்டாங்க, விருது கொடுத்தாங்க. இது வரைக்கும் என்ன, அவர் ராஜேஷ் தானே எல்லாருக்கும் விருது கொடுப்பாரு. மாஸ்டர் கூட சொன்னார், ஜாகுவார் தங்க மாஸ்டர், அண்ணன் வந்திருக்காரு, அவர் தானே எல்லாருக்கும் விருது கொடுப்பாரு. இப்ப என்ன இவருக்கு நம்ம விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்து மாஸ்டர் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் பண்ணார். அந்த அளவுக்கு நிறைய சமூக சேவைகள் பண்ணக்கூடியவங்க, நிறைய நல்ல அன்புள்ளம் கொண்டவங்க எல்லாருமே வாழ்த்துறதுக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்துக்களோட ப்ரொடியூசர் முதலாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு கார்த்திகேயன் சார் அவர்கள். அவர் வந்து ஸ்கூல் வச்சு நடத்தினா கூட நிறைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பார். ஆனா இந்த படத்துக்கு அவருக்கு வந்து ஒரு சிறந்த படமா அமைஞ்சு உண்மையிலே அடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரா அவர் அமையணும். இயக்குனரும் இது மட்டும் இல்லாம இன்னும் பல படங்கள் பண்றதா அர்ஜுன் சொன்னார். அர்ஜுன் வந்து எல்லாம் சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்காரு, ஆனா அது ஒரு குழந்தை. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா அன்பும் அர்ஜுனும் எப்படி ஓடி ஆடி அவனுக்குள்ள விளையாண்டாங்க, எவ்வளவு ஜாலியா இருந்தாங்கன்னு ஒரு சில நாட்கள்லயே அங்க பார்க்க முடிஞ்சது, தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால அர்ஜுனுக்கும் சரி, இந்த படத்தினுடைய கதாநாயகிக்கும் சரி, ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், டெக்னீஷியனுக்கும், கார்த்திக் ராஜா சாரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இப்படிங்கிறது ஒன்னு கேட்டு நான் பார்த்ததே இல்லைன்னா டைரக்டர்ண்ணே ராஜசேகர் சார், கார்த்திக் ராஜா சார் வந்து ஒன் மோர்னு கேட்டு பார்த்ததே இல்லை. ஒன் மோர்னு இது வரைக்கும் நான் நிறைய படம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். வச்சேன் ரெடியா, ரெடி டேக் நண்பர், அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்ட்டு போயிடுவார். ஒன் மோர்னு கேட்டு பார்த்தா அவ்வளவு ஃபாஸ்டான ஒரு கேமராமேன் அவர் இருந்ததார இன்னும் நிறைய பேசியிருப்பாரு. கார்த்திக் ராஜா சாருக்கும் சரி, இசையமைப்பாளருக்கும் சரி, டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க ஆரம்பத்திலேயே தெரியும் சொல்லி, நீங்க எப்பவுமே படம் முடிஞ்சு வெள்ளி விழா 100வது நாள் 50வது நாள் 4 வாரம் அப்படித்தான் நம்ம வந்து விழா போட்டு சால்வை போட்டு சீல்டு கொடுப்போம். ஆனா ஓப்பனிங்லேயே இப்பயே சீல்டை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால வெற்றியும் உறுதியாயிடுச்சு. இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த யமன் கட்டளை இந்த படம் ஆரம்பிச்சதே வந்து எப்படின்னா, டைரக்டர் என்னோட காலேஜ் சீனியர், ஒரே பஸ் ரூட்டு. ஸோ அதுலேருந்தே எங்களோட பயணம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் படம் பண்ணுறேன் வா அப்படின்னாரு. நான் என்ன கதை கூட கேட்கல, வந்து நடித்து கொடுத்துட்டாங்க எனக்கு. அதுக்கப்புறமும் நிறைய படம் பண்ணுற அடுத்தடுத்த படங்களில் வந்து கண்டிப்பாக கூப்பிடணுன்னு. ஸோ இந்த படத்தோட எனக்கு ராஜசேகர் என் நண்பன். இந்த படத்தின் மூலமாக எனக்கு இன்னொரு நண்பன் கிடச்சிருக்கான், அன்பு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக என்ன வேணால் பண்ணுவான், நிறையா உதவி பண்ணுவான். யாரோட பையன் உதவி கண்டிப்பாக உதவி பண்ணுவான். ஸோ அன்பு நானும் வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப கலகலன்னு இருக்கும். அதே மாதிரி டைரக்டருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்கள் 2 பேரையும் சமாளிக்க, அதுதான் உண்மை. ஆனால் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒன்று வந்து கார்த்திக் ராஜா சார் கேமராமேன், இன்னொருத்தர் வந்து நம்ம படத்தோட டயலாக் ரைட்டர். அவர் இப்போ நம்ம கூட இல்லை, சாரோட அப்பா. அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த ஈவெண்ட்டில். ப்ளஸ் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டை மிஸ் பண்ணுறோம். டிபி கஜேந்திரன் சாராக இருக்கட்டும், டெல்லி கணேஷ் சாராக இருக்கட்டும், நிறைய பேரை மிஸ் பண்ணுறோம். அவங்க கூட ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம். அண்ட் ஹீரோயின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சைலண்ட் கிடையாது. ஸோ என் கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டருக்கு கொண்டு வந்து சேர்த்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் எல்லாருக்கும் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் சார். உடல்நிலை சரியில்லாதனால இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதனால் கையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கமிட் ஆகும்போது அப்பா வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பண்ணும்போது, நாங்கள் பண்ணுறதோட கார்த்திகேயன் சார் வந்து ஃபஸ்ட்டு இதை இனிஷியேட் எடுத்து நான் பண்ணுறேன் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தார். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ரெண்டாவது என் ஜூனியர் அர்ஜுன் வந்து எப்படின்னா, எனக்கு ஸ்கூல்லேருந்து ஜூனியரு, காலேஜில் ஜூனியரு, எல்லாத்துக்கும் மேலே. அப்புறம் அன்பு எப்படின்னா இது எப்படின்னா ஒரு டீம் மாதிரியே பழகியாச்சு. ஆனால் வந்து படம் வந்து அப்புறம் சந்திரிகா மேடம், இவங்க வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ்டாக பழகி இதெல்லாம் படமாக பண்ணோமா அப்படின்னா தெரில. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இதோ அண்ணன் மியூசிக் அண்ணன் NSK இது எல்லாத்துக்கும் தாண்டி
படம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு காமெடி ட்ராமா, இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு 200% போராடி இருக்கோம். அதுக்கு கார்த்திகேயன் சார் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் சுப்பையண்ணன். அவர் தான் கதை வசனம். அவர் இப்போ எங்கள் கூட இல்லை. அவருக்கு முதல்ல நன்றி. அப்புறம் இது டைரக்டர் ராஜசேகர்,